உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ரோமர் 1:17, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். என் பிள்ளைங்க மேல உள்ள நம்பிக்கை போயிடுச்சுங்க, என் கணவர் மேல உள்ள நம்பிக்கை போயிடுச்சு, என் வேலை மேல உள்ள நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, என்னுடைய வியாபாரத்தின் மேல் உள்ள நம்பிக்கை குறையுது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? தேவன் மேல நம்பிக்கை வச்சு பாருங்களேன், நீங்க பொழைச்சுப்பீங்க. என் எதிர்காலம் எப்படி இருக்கும் அந்த கவலை வந்துடுதுல. மற்றவங்க மேல நம்பிக்கை போச்சுன்னா என்ன ஆகுது? எதிர்காலம், ஃபியூச்சரை பத்தி கவலை வந்துடுது. நான் நாளைக்காக நான் எதுவும் சேர்த்து வைக்கல. இயேசுவை நம்பிட்டீங்கள, உங்க எதிர்காலம் சூப்பரா இருக்கும். இயேசு மேல நம்பிக்கை இருக்கா, உங்க எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். இயேசு மேல நம்பிக்கை அது இருந்தாலே போதுங்க. ஒரு நீதிமான் பொழைச்சுப்பான். நீதிமான்னா யாரு? இயேசுவை தேடுறவன். அப்போ இயேசுவை தேடுகிற பிள்ளைங்கள் தேவனிடம் நம்பிக்கை மட்டும் வச்சாலே போதும், அவங்க பொழைச்சுப்பாங்க. அவங்க எதிர்காலம் சூப்பரா இருக்குங்க. உங்க எதிர்காலம் சூப்பரா இருக்கும். என்ன மனுஷர்கள் தானே அவங்க, அப்படிதான். இந்த உலகம் அப்படிதான் இருக்கும். அதற்காக நீங்க கவலைப்படாதீங்க. உங்க நம்பிக்கை முழுவதும் யார் மேல இருக்கணும்? இயேசு மேல இருக்கணும். அவர் பார்த்து பாருங்க, உங்க வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். எவ்வளோ கடன் இருந்தாலும் இயேசுவை தேடுற பிள்ளை பொழைச்சுக்கும். எவ்வளோ வியாதி இருந்தாலும் இயேசுவை தேடுற பிள்ளை பொழைச்சுக்கும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இயேசுவை தேடுற பிள்ளை பொழைச்சுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இப்போ எங்க இருக்கிறீங்க? ஜெயில இருக்கிறீங்களா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறீங்களா? மோசமான இடத்துல இருக்கிறீங்களா? மோசமான சூழ்நிலைகள்ல இருக்கிறீங்களா? பொழைச்சுப்பீங்க. தேவன் காப்பாத்திடுவாரு. இயேசுவை நம்பிட்டீங்களா, அவர் செய்வார், அவர் காப்பாத்திடுவாரு. அதுக்காகவே இயேசு வருவாருங்க. தப்பிச்சிடுவீங்க. பணம் எதுவும் இல்லை, சொத்து இல்லை, படிப்பு எதுவும் இல்லை, பரவாயில்ல. இயேசு இருக்காரா அவங்க மனசுல? போதும். இயேசு மேல நம்பிக்கை இருக்கா? அது போதும். என்னங்க, என்னுடைய விசுவாசத்தின் அளவு குறையுது. கடுகளவு இருந்தாலே போதுங்க. கடுகளவு விசுவாசம், நம்பிக்கை எல்லார்கிட்டையும் இருக்கும்ல, அது இருந்தா போதும். இயேசு மேல அந்த நம்பிக்கை இருந்தால் கூட போதும். இயேசு உங்களை காப்பாத்திடுவாரு. எஸ்தர் இருக்காங்கள, அவங்க பட்டத்து ராணிங்க. அவங்க தன்னுடைய வேலையை வேலை மேல நம்பிக்கையே வைக்கல. பட்டத்து ராணி என்ற பதவி மேல நம்பிக்கையே வைக்கல. அவங்க ஒரு நாட்டுக்கு ராணி இல்லைங்க, 127 நாட்டுக்கு ராணி. இந்தியா நாட்டு ராணியும் அவங்க தான். நம்ம இந்தியா நாட்டு ராணினா ஜான்சி ராணி லட்சுமி பாய் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனால் அந்த காலத்தில் இந்தியா நாட்டு ராணியும் இவங்க தான். 127 நாட்டுக்கும் இந்த எஸ்தர் தான் ராணி, பட்டத்து ராணி. பைபிளில் போட்டிருக்கு இந்து தேசம் முதல் அப்படின்னா. இந்தியாவுக்கு பேர் இந்து தேசம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க, அப்போ உள்ள பேர். அப்போ அப்பேற்பட்ட பதவியில இருந்த எஸ்தர் அந்த பதவி மேல நம்பிக்கை வைக்கல. அகாஸ்வேரு ராஜா மேலேயும் நம்பிக்கை வைக்கல. அவங்க சித்தப்பா ராஜா கிட்ட பேசுன்னு சொல்லும்போது, ஒரு பிரச்சனை எழும்போது, இல்லை உபவாசம் ஜெபம் பண்ணுங்க, ஃபாஸ்டிங் இருங்க, சாப்பிடாதீங்க, குடிக்காதீங்க, தண்ணி குடிக்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவன் இருக்கார். பார்த்தீங்களா எவ்வளவு நம்பிக்கை. அதனால தான் அவ எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து காப்பாற்றப்பட்டாள். தேவன் மேல நம்பிக்கை வச்சுட்டா போதும். இயேசு மேல நீங்க நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய அடுத்த நாள் நல்லா இருக்கும், உங்களுடைய அடுத்த மாதம் நல்லா இருக்கும், உங்க அடுத்த வருஷம் நல்லா இருக்கும். அதாவது எதிர்காலம் சூப்பரா இருக்கும். உங்க நம்பிக்கை மனிதர்கள் மேல வச்சிடாதீங்க தயவு செய்து. ஃபுல் நம்பிக்கையும் தேவன் மேல வைங்க, அவர் பார்த்துப்பாரு. மனிதர்கள் மேல வச்சு நம்மளுடைய இதயமெல்லாம் ரத்தம் வடியுது இல்ல, நம்ம மனசுல இருந்து ரத்தம் வடியுது. மனிதர்கள் சரி கிடையாது, அவங்க மனுஷங்க தானே, அவ்வளவுதான். ஆனா தேவன் மேல நம்பிக்கை வைங்களேன், அவர் உங்களை கைவிட மாட்டார். சரிங்களா? நீங்க பொழைச்சுப்பீங்க. இயேசுவை தேடுற பிள்ளைங்க பொழைச்சுப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. மனிதர்கள் மேல் உங்க பிள்ளைங்க நம்பிக்கை வைக்கல, எது மேலேயும் அவங்க நம்பிக்கை வைக்கல. உங்க பிள்ளைங்க இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கை வைக்கல.
உங்கள் மேலே தான்ப்பா நம்பிக்கை வச்சுருக்காங்க. இயேசுவே உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. இயேசுவை தேடுற பிள்ளைங்க பொழைச்சிப்பாங்க. அவங்க எதிர்காலம் சூப்பராக இருக்கும். எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துக்கிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த வாய்ப்பை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு ஓனராக, சொந்தக்காரராக வருவீங்க. உங்கள் ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.